அன்புடன் ஜோதிட ஆர்வலர்களுக்கும் நண்பர்களுக்கும் வாடிக்கையாளர்களுக்கும் எனது பணிவான வணக்கங்கள். ஒரு ராசியா 2025க்கு எப்படி பலன் இருக்குதுன்னு நம்ம பார்த்துட்டு வரோம். முடிஞ்ச வரைக்கும் ராசி பலன்னாவே பெரிய கிரகங்களை வச்சு தான் தீர்மானிக்கப்படுகிறது. பெரிய கிரகங்களான சனி, அதாவது 2.5 வருஷம் ஆகும், 1 வருஷத்துக்கு ஒரு ராசியை விட்டு நவர்றதுக்கு. குரு 1 வருஷம் ஆகும், ராகு கேது 1.5 வருஷம் ஆகும். இவங்களை வச்சு தான் பெருசாக தீர்மானிக்கப்படுகிறது. அதனால் 2025ல் இந்த 3 கிரகங்களுமே பயிற்சியாவது தான் ஒரு சிறப்பு. கன்னி ராசிக்காரங்க ஓஹோன்னு ஓட்டிக்கிட்டு இருந்தீங்க. போன வருஷம் உங்களுக்கு தான் ராஜயோகம். கல்யாணம் ஆகாதவங்களுக்குலாம் கல்யாணம் ஆகிருக்கும், பணம் வராதவங்களுக்குலாம் பணம் வந்திருக்கும், வேலை இல்லாதவங்களுக்குலாம் வேலை கிடச்சிருக்கும். அதாவது கன்னி ராசிக்காரங்களுக்கு ஒரு ஜாக்பாட் மாதிரி இருக்குது, இன்னும் இருக்குது 5வது மாதம் வரைக்கும். அதனால் கன்னி ராசிக்காரங்க அதுக்கு வரைக்கும் அதுக்குள்ளே என்னென்ன சுபகாரியங்கள்லாம் பண்ணணுமோ இதெல்லாம் பண்ணிக்கங்க. ஏன்னா எப்போவுமே கிரகங்கள் நல்லதே பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க இல்லையா? அதனால் மாறி மாறி தான் வருவாங்க. இப்போ உங்களுக்கு 6ஆம் இடத்தில் இருந்த சனி பகவான் 7ஆம் இடத்துக்கு இடம் பெயர்கிறார். அதாவது கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு போகிறார். கும்பராசிங்கிறது உங்களுக்கு கன்னி ராசிக்காரங்களுக்கு 6ஆம் இடமா இருக்குது. 6ஆம் இடம் தொழில் ஸ்தானம் சொல்லுவோம். அதாவது சம்பளம் வாங்குற வேலையை 6ஆம் இடம் சொல்லுவோம். வேலை இல்லாத நிறைய கன்னி ராசிக்காரங்களுக்கு வேலை கிடைத்திருக்கக்கூடும், திசாபுத்தியும் ஒத்துழைத்திருந்தால். அதே சமயத்தில் குரு அவரு 9ஆம் இடத்துல இருந்தார். 9ஆம் இடங்கிறது ஒரு சிறப்பான இடம். அதாவது குரு 2, 5, 7, 9, 11ஆம் இடங்களில் தான் நன்மை செய்வார். அந்த இடங்களில் ஒரு இடம் இது 9ஆம் இடம். 9ஆம் இடங்கிறது தெய்வ அனுகிரகம் கிடைக்கக்கூடிய இடம். அது தனஸ்தானத்தில், அதாவது கால புருஷனங்கத்தின் தனஸ்தானத்தில் போய் உட்கார்ந்தார். அப்போ பொருளாதார மேன்மை கன்னி ராசிக்காரன் கொடுத்தது. குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடந்தது, சுப விரயங்கள் நடந்தது, நிறைய நல்ல பலன்களை வாரி வழங்கினார்கள். ராகு கேதும் அதே போல் உங்களுக்கு சாதகமாக தான். அதாவது பார்த்தீங்கன்னா ராகு 7ஆம் இடத்துல இருந்தார், லக்கணத்தில் கேது இருந்தார். சில விஷயங்கள் கேது லக்கணத்தில் இருக்கிறது சிறப்பு. ஏன்னா கேது லக்கணத்தில் தான் ஞானத்தை தான் தருவார். 7ஆம் இடத்துல இருக்கிற ராகு சிலருக்கு திருமண வாய்ப்புகள் தள்ளி போச்சு. அது தள்ளி போனவர்களுக்கு இப்போ கொஞ்சம் நடக்கும். ஏன்னா குரு 10ஆம் இடத்துக்கு வராரு. 10ஆம் இடத்துக்கு வர குரு 2ஆம் இடத்தை பார்ப்பார். ஏற்கனவே இப்போ கல்யாணம் போனவங்களுக்கு பண்ணி வச்சு போயிடுவார். மற்றபடி சனீஸ்வரன் 7ஆம் இடத்துக்கு போகிறார். ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு போகிறார். 7ஆம் இடத்துக்கு போனால் கொஞ்சம் கல்யாணம் இந்த மாதிரி விஷயங்களில் கொஞ்சம் சனி பிறந்த ஜாதகத்தில் சனி 7 இருக்குதுன்னு வச்சுக்கோமே, உங்களுக்குலாம் கொஞ்சம் லேட்டாகும். மற்றவங்களுக்கு ராகு கேது இருக்கிறவங்களுக்கும் கொஞ்சம் லேட்டாகும். ஆனால் கோச்சாரம் என்பது திசாபுத்தி சரியில்லாத இருந்தால் இதுவும் சரியில்லாத இருக்கும், இல்லைன்னா நல்லதாக இருக்கும். 7ஆம் இடம் கூட்டு தொழில் வைக்கிறவங்க முடிஞ்ச வரைக்கும் தவறுங்கள். சுய தொழில் செய்கிறவங்க கொஞ்சம் கவனமாக செய்யுங்க. 7ஆம் இடத்துல சனி வந்திருக்கிறாரு. புதிய நபர்களை நம்பாதீர்கள், புதிய நபர்களை சேர்க்காதீர்கள். அதே போல் 9ஆம் இடத்துல இருக்கிற குரு இப்போ 10ஆம் இடத்துக்கு போகலாம் இல்லைங்களா? 10 இடமாற்றம், சில பேருக்கு தேவையில்லாத இடமாற்றம் வரும். ஒரு வீடு மாற்றம், இடம் மாற்றம், இது மாதிரிலாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. முடிஞ்ச வரைக்கும் நீங்களாக மாறதுக்கு முயற்சி பண்ணாதீங்க, தானாக மாறினா மாறி தான் ஆகும். மற்றபடி ராகு கேது பயிற்சி. ராகு கேது உங்களுக்கு நல்ல சாதகமாக வராங்க. 6ஆம் இடத்துக்கு ராகு வராரு, வெற்றி தருவார். அதே சமயத்தில் 12ஆம் இடத்துக்கு கேது போகிறார், அவரு ஞானம் தருவார். ஆக ராகு கேது பயிற்சி, சனி பயிற்சி, குரு பயிற்சி, இதெல்லாம் 3வது மாதம் வரைக்கும் சனி பயிற்சி நல்லா இருக்குது. 5வது மாதம் வரைக்கும் குரு பயிற்சி நல்லா இருக்குது. அதுக்கு மேலே 18ஆம் தேதி 5வது மாதம் இருக்கிற ராகு கேது பயிற்சியும் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. ஆக இந்த வருடம் ஜாக்பாட்டு அப்படிங்கிறது இல்லை. போன வருஷம் இந்த ஜாக்பாட் குறையுது. ராகு கேது மட்டும் நல்ல இடத்துல வராங்க, சரிங்களா? அதேமாதிரி திருமண வாய்ப்புகள் கொஞ்சம் தள்ளி போனாலும் கவலைப்படாதீங்க, அடுத்த வருஷம் பண்ணிடலாம். ஆனால் இந்த 3 மாதத்துக்குள்ளே திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருந்தால் பண்ணிக்கலாம். மற்றபடி கன்னி லக்னக்காரனை ஏற்கனவே இலகிய மனம் படைத்தவர்கள் 7ஆம் இடத்துல சனி இருக்கிறதால கூட்டாளிகளால் ஏமாற்றப்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. நம்ம நம்பி போன கணவன் மனைவிகள்கிட்ட கருத்து வேறுபாடுகள் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. அதனால் முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் புது விஷயங்களை தவிர்த்துட்டு என்ன நடக்குதோ அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். சனி பகவானை கும்பிடுறது நல்லது, காக்கைக்கு சோறு போடுறது நல்லது, ஊனமுற்றவர்களுக்கு உதவி செய்கிறது நல்லது.
இதெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு சனி பகவான் கெடுதல்களை குறைத்துக் கொள்வார். பதிவுகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.